10 கோடி கொடுத்தாலும் அது கிடைச்சிருக்காது. தனுஷுடன் இந்நேரம் எனக்கு கல்யாணமே ஆயிருக்கும். மிருணால் தாக்கூர் ஓபன். 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த அளவுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்காது என நடிகை மிருணால் தாக்கூர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியிருப்பது ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. நடிகர் தனுஷுக்கும் மிருணால் தாக்கூருக்கும் காதலர் தினத்தன்று திருமணம் என வதந்தி ஒன்று கிளம்பி பூதாகரமா வெடிச்சது. பாலிவுட் மீடியாக்கள் சில அந்த செய்தியை வெளியிட, கோலிவுட்லயும் அதோட தாக்கம் பெரிதளவுல எதிரொலித்தது. சீக்கிரத்துல வெளியாக உள்ள அவங்களோட படத்துக்கு அந்த பப்ளிசிட்டிய சைலண்டாக பயன்படுத்தி கொள்ளாமல் தனுஷுடன் திருமணம் என்பது முற்றிலும் வதந்தி என போட்டுடைச்சாங்க மிருணால் தாக்கூர். ஆனா அதே சமயம் தனுஷுடன் தன்னை இணைத்து பரவிய வதந்திகளுக்கு நன்றி தெரிவித்து அவர் அடிப்போலியாக பேசியிருப்பதுதான் எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. எனக்கும் தனுஷுக்கும் பிப்ரவரி 14ஆம் தேதி திருமணம் என வதந்திகளை எப்படித்தான் பரப்பினார்கள் என தெரியவில்லை. அவங்களோட கூற்றுப்படி எங்களுக்கு இந்நேரம் திருமணம் ஆகியிருக்கும். ஆக்சுவலா நான் அவரோட தேரே இஷ்குமே படத்தின் நிகழ்ச்சிக்கு சென்ற போது இருவரும் சந்தித்து பேசிய காட்சிகளை வைத்து இப்படி வதந்திகளை பரப்பிட்டாங்க அப்படின்னு சீதாராமம் படத்தின் மூலமா இந்திய ரசிகர்களோட இதயங்களை கவர்ந்த நடிகை மிருணால் தாக்கூர் சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில பிஆர் டீம் எதுவுமே இல்ல. என்னோட வீட்டு அட்ரஸ் கூட இப்போ பப்ளிக்கா மாறிடுச்சு. அதையெல்லாம் சரி செய்யறதுக்காக ஒரு பிஆர் டீமை சீக்கிரத்துல அமைக்க யோசிச்சுட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், 3 கோடி 6 கோடி ஏன் அதிகபட்சம் 10 கோடி கொடுத்தாலும் இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்காது. தனுஷுடன் இணைத்து வதந்தி பரப்பியவர்களுக்கு உண்மையாவே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு செம கலகலப்பா பேசியிருக்காங்க மிருணால் தாக்கூர். இவங்க நடிப்புல ஹிந்தியில உருவாகியுள்ள ஓ தீவானே ஷெகர் மெயின் திரைப்படம் வர பிப்ரவரி 20ஆம் தேதி வெளியாக போது. அடுத்த மாதம் தெலுங்குல அவர் நடித்த டாக்கா இட் திரைப்படமும் வெளியாக காத்திருக்கு.